இந்த பயணத்துல நாம வெற்றி அடைஞ்சோம்னா இந்த உலகத்திலேயே நம்பர் 1 சயின்டிஸ்ட் நம்மளா தான் இருப்போம். ஆமா, நம்ம எப்படியாவது அந்த மருந்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம தான் உலகத்திலேயே பெரிய சயின்டிஸ்ட். ஆமா, இங்க இருந்து எவ்வளவு தூரம் பயணம் பண்ணணும்? இங்கிருந்து 10 மைல் தூரம் நதியில பயணம் பண்ணணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தாவரத்தை சேகரிச்சுட்டு பொழுது திரும்புறதுக்குள்ள நகரத்துக்கு நம்ம திரும்பி ஆகணும். அங்கேயே கூடாரம் அமைத்து தங்கலாமே. அது ஆபத்தான காடுன்னு கேள்விப்பட்டேன். அங்க தங்குறது அவ்வளவு பாதுகாப்பு இல்லை. அதுவும் சரிதா. அம்மா, நகரத்துல தங்குறதுக்கு ஏதாவது விடுதி ஏதாவது இருக்கா? விசாரிச்சு பார்ப்போம். இங்க பார்த்தா படகு இருக்கிற மாதிரியே தெரியலையே. இந்த இடம் தானா? சரியா விசாரிச்சியா? இந்த இடத்துல இருந்து அந்த காடுக்கு போக முடியும். ஆனா ஒரு படகும் இல்லையே. அதுவும் அங்க பாரு, ஒருத்தர் இருக்காரு. ஆனா அவர்கிட்ட இருக்கிற படகு பழுதான போல இருக்குது. அவர்கிட்ட போய் விசாரிச்சுட்டு பார்ப்போம். ஹலோ சார். யார் பண்ணீங்க? என்ன வேணும்? ஐயா, நாங்க சயின்டிஸ்ட், ஆராய்ச்சியாளர்கள். தெரியுது, விஷயத்துக்கு வாங்க. படகு எங்கேயாச்சும் கிடைக்குமா சார்? எங்க போகணும்? தொட்டப்பட்ட கடா. யாரும் போக கூடாதுன்னு அரசாங்கமே தடை வச்சிருக்காங்க. சரி, எதுக்கு போறீங்க? நாங்க ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அந்த மருந்துக்கு தேவையான தாவரங்கள் எல்லாம் அந்த இடத்துல தான் கிடைக்கும். நீங்க கொஞ்சம் உதவி செய்யுங்க சார். என்ன மருந்து கண்டுபிடிக்கிறீங்க? இந்த மருந்தை மட்டும் கண்டுபிடிச்சிட்டானா மனுஷங்களுக்கு வயசே ஆகாது. நானும் இனிமே மாறிடலாமா? ஆமா. ஓ, ஆச்சரியமா இருக்க. நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். ஆனா எனக்கு 500 வெள்ளி காசு வேணும். 500 வெள்ளி காசா? ஆமா. என்ன பண்ணலாம்? வேற வழி இல்ல, கொடுத்துதான் ஆகணும். இவங்க யோசிக்கிறத பார்த்தா இன்னும் ஒரு வாரம் பத்னியா இருக்கிறோம். எவ்வளவு கொடுத்தாலும் கூட்டிட்டு போயிடலாம். சரிங்க சார், நீங்க கேட்ட 500 வெள்ளி காசு கொடுத்துடுறோம். ஆனா எப்படி கூட்டிட்டு போவீங்க? உங்க படகு தான் பழுதாயிட்டு இருக்கு. என்கிட்ட படகு இல்லைன்னு யார் சொன்னா? வாங்க போலாம்.
பசங்க வந்தாங்க, தொட்டப்பேட்டை காட்டு கூட்டு போக சொன்னாங்க. அப்புறம் அதிகமா காசு தரேன்னு சொன்னாங்க, அதனால கூட்டு போயிட்டேன். காடு பத்தி தான் உனக்கு தெரியும், தெரிஞ்சுட்டே கூட்டு போயிருக்கிற. சரி உதவி செய், எப்படியாவது போய் கூட்டு வா. எவ்வளவு கொடுப்ப? அவங்க கொடுத்த காசுல பாதி தரேன். எவ்வளவு கொடுத்தாங்க? 100 வெள்ளி கொடுத்தாங்க. அப்படின்னா 50 வெள்ளி எந்த மூலைக்கு? கேத்தி ஷார்ட்கட்டே போக முடியாது. சரிப்பா, நான் உண்மையை சொல்லிடுறேன். 500 வெள்ளி கொடுத்தாங்க, அதுல பாதி தரேன். அதுல எனக்கு 300 வெள்ளி வேணும். 300 வெள்ளியா? போன பசங்களே திரும்பல, இவன் போயிட்டு வருவானா என்ன? 300 வெள்ளி கேட்கறான். என்ன யோசிக்கிற? சரி தரேன். படகு எங்க இருக்கு? படகுல பெட்ரோல் இருக்கா? படகே இல்லை. என்னாச்சு படகு? வர வழியில படக ரோந்து காவல் பறிமுதல் செஞ்சிட்டாங்க. அப்புறம் எப்படி போவ? காட்டு வழிதான்.